ஹாய் ஹலோ டாலீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எஃப்எஃப்பில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்எஃப்பில் வந்துட்டு நான் யார் மெயின் லீட், யார் மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ இது வந்துட்டு போகிற போக்கில் போகும். ஸோ யார் யார் வந்துட்டு இதாவாங்கன்னு நான் கடைசியாக தான் வந்துட்டு தெரியும். அதனால் வந்துட்டு இந்த எஃப்எஃப் வந்துட்டு எவ்வளோ பார்ட்ஸ் போகும்னு வந்துட்டு எனக்கு தெரியாது. மேபி ஒரு 5 பார்ட்ஸில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணவும் முடியும். இல்லை மேபி இது வந்துட்டு வியூஸ் நிறையா போச்சுனாவோ, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்து யாராவது சொன்னீங்கன்னாவோ மேபி இது வந்துட்டு ஒரு 16 பார்ட்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் வந்துட்டு இந்த எஃப்எஃப்பில் வந்துட்டு யார் மெயின் கேரக்டர்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்கிறேன். அது என்னென்னா, இதில் வந்துட்டு டயாங் வந்துட்டு மெயின் லீட். ஆக்சுவலாக இது வந்துட்டு சின்ன ஒரு இது மட்டும் சொல்கிறேன். பட் யார் கூட யார் பேரன்னு நான் சொல்ல மாட்டேன். டயாங் வந்துட்டு மெயின் லீட். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நீங்கள் இருப்பீங்க, அதே சமயம் ஜேகேவும் இருப்பார். ஸோ உங்கள் கூட வந்துட்டு பேரப் ஆகுமா தெரியாது, அதே மாதிரி ஜேகே கூட பேரப் ஆகுமா தெரியாது. ஸோ அது வந்துட்டு ஸ்டோரி போக போக தான் வந்துட்டு யார் கூட யார் பேரப் ஆவாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம எந்த இன்ட்ரோடக்ஷனும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதே சமயம் ஸ்டோரி போக போக நடுவில் நான் வந்துட்டு கேரக்டர்ஸ் யார் யார், என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதையுமே நான் சொல்லிடுறேன். பட் இப்போது எந்த இன்ட்ரோடக்ஷனுமே இல்லாமல் நம்ம உள்ளே போகலாம். அதே மாதிரி என்னோடய வாய்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் நான் ப்ளீஸ் ஐ எம் ஸோ சாரி. பிகாஸ் எனக்கு வந்துட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நான் கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு என்னோடய வாய்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ என் வாய்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஸ்டோரி மட்டும் நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கோங்க. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷன். டோன்ட் அடிக்ட் டு தி ஸ்டோரிஸ். லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரிஸ். கம் ஆன். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் அவசரமாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட, மாம் என்னோடய லஞ்ச் பாக்ஸ் ரெடியா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மா உடனே, அதெல்லாம் ரெடி தான் வையன், முதல்ல போய் உங்கள் அண்ணனை எழுப்பு, டைம் ஆகிட்டுருக்கு, அவன் பாரு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடனே, அவன் எவ்வளோ எழுப்பினாலும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாம்மா, தினம் எழுப்பி எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன ஒன்று எழுப்ப மட்டும் சொல்லாதீங்க, வேறு என்ன வேணால் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ரொம்ப கோபமாக கத்திகிட்ருக்கீங்க. அப்போது கரெக்டாக வந்துட்டு உங்கள் அப்பா வந்துட்டு உள்ளே வராரு. உங்கள் அப்பா உள்ளே வந்ததுமே, ஒய்யான் ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள், நான் ரெடி தான்ப்பா, அண்ணன் தான் தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்கள் ரொம்ப கடுப்படிச்சு சொல்கிறீங்க. உடனே உங்கள் அப்பா டக்குன்னு ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுமே பார்த்தா உங்கள் அண்ணா வந்துட்டு அப்படியே ரெடியாக உட்காந்துட்ருக்கான். நீங்கள், அட போவே, இவன் இப்போ எழுந்திரிச்சான் அப்பா அப்படின்ட்டு உங்கள் அண்ணா அப்படியே பச்சை குழந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படியெல்லாம் நடிக்கிறான் போகிற அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சு நின்றுட்டுருக்கீங்க. உடனே உங்கள் அப்பா, ஜங்குக் ரெடியா இல்லையா, எவ்வளோ நேரம் ஆகுது? அப்பா தோ நான் ரெடி ஆகிட்டேன், இவ தான் வந்துட்டு லேட், இன்னைக்கு நான் பாருங்கள் ஃபுல்லாக ரெடியாக நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே செம்ம கடுப்பாக இருக்குது. அப்பா கிட்ட என்னையடா மாட்டி விட்ற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இப்படி கடுப்பாக இருக்கிறத ஜேகே பார்த்துட்டு அவர் உடனே சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டே, பார்த்தியா மாட்டின பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக உங்ககிட்ட வந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உடனே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. உடனே உங்கள் அப்பாவும், வயன் ரெடி, நான் வாங்க உங்கள் 2 பேர்த்தையும் நான் கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அதோ வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ ஜேகேவும் பின்னாடியே வராரு. ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் வந்துட்டு 10th கிளாஸ் படிச்சுட்ருக்கீங்க, 10th கிரேட் படிச்சுட்ருக்கீங்க. ஜேகே வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காரு. ஸோ நீங்கள் 2 பேருமே வந்துட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ நீங்களும் ஜேகேவும் ஒரு வழியாக வந்துட்டு உங்களோட ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க. ஸ்கூலுக்கு வந்ததுமே ஜேகே வந்துட்டு உங்கள் முடியை பிடிச்சி எடுத்துகிட்டு,
போயிட்டு வரேன் குட்டி சாத்தான் அப்படின்ட்டு வந்துட்டு உங்களை கடுப்பேற்றிட்டு போகிறாரு. நீங்கள் போய் தொடடா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு இன்னொரு சைடு பார்த்தா டயாங் வந்துட்டு காரில் வந்துட்டுருக்காரு. டயாங் கூட வந்துட்டு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டுருக்கான். டயாங் வந்துட்டு சொல்கிறான் அந்த பையன்கிட்ட, யோன்ஜூன் இத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கேம் விளையாடாதுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திட்டுறாரு. உடனே அந்த பையன் வந்துட்டு, அங்கிள் ப்ளீஸ் நான் கொஞ்ச நேரம் தானே விளையாடுறேன், நைட் தான் படின்னு சொல்கிறீங்க, இங்கேயாவது அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாச்சும் விளையாடுறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே டயாங் வந்துட்டு அப்படியே திரும்பி ஒரு லுக் விடுறாரு. அந்த பையன் அப்படியே அமைதியாக ஃபோனை வச்சிடுறான். ஆக்சுவலாக என்னென்னா அந்த பையன் யோன்ஜூன் வந்துட்டு யாருன்னா டயாங்கோட அக்காவோட பையன். ஸோ டயாங்கோட அக்கா வந்துட்டு அவங்க அக்காவும் ப்ளஸ் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்துட்டு ஃபாரினில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ டயாங் தான் வந்துட்டு அந்த பையனை வந்துட்டு டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. சரி, இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஒரு வழியாக அவங்களுமே வந்துட்டு ஸ்கூல் கிட்டே வந்துடுறாங்க. நீங்கள் ஸ்கூல் கேட்டுக்கு முன்னாடி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. யாருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா யோன்ஜூனுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ யோன்ஜூனுமே வந்ததுமே நீங்கள் ஹே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறீங்க. யோன்ஜூனுமே ஹே ஹாய் வையன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ உடனே டயாங் வந்துட்டு ஒழுங்காக பார்த்து படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோல்டு டோனில் சொல்லிட்டு கிளம்புறாரு. அண்ட் உங்களையுமே அவர் பார்க்குறாரு. நீங்களுமே டயாங்க பார்க்குறீங்க, பட் ஃபுல்லாலாம் பார்க்கல. ஸோ இப்போ வந்துட்டு யோன்ஜூன் வந்துட்டு உங்கள் கிட்டே வராரு. நீங்கள் என்ன யோன்ஜூனை பார்த்துட்டு ஹே பேபி எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. யோன்ஜூன் வந்துட்டு நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக நீங்களும் யோன்ஜூனும் வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க யோன்ஜூன்கிட்ட, அது யார் உன்னோட அங்கிளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கு யோன்ஜூன் வந்துட்டு ஆமாம் அவர் என் அங்கிள் தான், அவர் கொஞ்சம் ரூடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் உடனே ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்புறம் யோன்ஜூன் கேட்குறாரு, இன்றைக்கி என்ன உன் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு உடனே நீங்கள் எல்லாத்துக்கும் காரணம் என் கூட பிறந்தது ஒன்று இருக்கே அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உடனே யோன்ஜூன் வந்துட்டு யார் ஜேகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அவனே தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வந்துட்டு ஏன் என்னாச்சு, இன்றைக்கி என்ன பண்ணாங்க உன்னோட அண்ணா அப்படின்னோடனே, தயவு செஞ்சு அவன் அண்ணன் மட்டும் சொல்லிடாத, இது எப்படிலாம் டிசைனாக டார்ச்சர் பண்ண முடியுமோ அப்படிலாம் டிசைனாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், இன்றைக்கி எங்கள் அப்பா கிட்டே நான் மாட்டி விட்டுட்டான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப கோபமாக சொல்லிகிட்ருக்கீங்க. அதுக்கு உடனே யோன்ஜூன் வந்துட்டு சரி விடு, அதனால் என்ன, உனக்காக அட்லீஸ்ட் வீட்டில் சண்டை போகிறதுக்குன்னு ஒரு பர்சனாவது இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி யோன்ஜூன் சொல்கிறாங்க. நீங்கள் உடனே அவன் இல்லாமல் இருந்தால் தான் எனக்கு வீடே நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. இப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கரெக்டாக கிளாஸ் ரூம் போயிடுறீங்க. கிளாஸ் ரூமும் போயிட்டு கிளாஸும் கவனிச்சிட்ருக்கீங்க. இங்கே இன்னொரு பக்கம் ஜேகேவை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜேகே வந்துட்டு ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன், யார் சொல்கிற பேச்சுமே கேட்க மாட்டான். ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருப்பான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஜேகே வந்துட்டு வழக்கம் போல் கிளாஸில் உட்காந்துட்டு சும்மா அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். அப்போ வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தா ஜிமின், அப்புறம் வந்துட்டு நம்ஜூன் தான். நம்ஜூன் வந்துட்டு ரொம்ப படிக்கிற பையன் மாதிரி இருப்பார். ஆனால் வந்துட்டு ஜேகேவோட நல்ல ஒரு க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்ட். அவங்க கேங்லேயே அவர் மட்டும்தான் நல்லா படிப்பார். ஜேகே வந்துட்டு படிப்பான், பட் ஆவரேஜ் அந்த மாதிரி தான். ஜிமின்மே வந்துட்டு படிப்பாங்க, பட் ஆவரேஜ் அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே ஜிமின் தான் உள்ளே வரான். மச்சான் எப்படா இருக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கேட்குறான். ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக அந்த மாதிரி கேட்குறான். உடனே ஜேகே வந்துட்டு சலிப்பா மூடு, இங்கே எவ்வளோ காண்டாக இருக்குது தெரியுமா, தினமும் கிளாஸு, டீச்சரு, டெஸ்ட்டு, லொட்டு லொசுக்கு எல்லா இளவும் பார்க்க முடியல எனக்கு
அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே பல்ல கடிச்சு சொல்லிகிட்டு இருக்கான். அவனே நம்ஜுன் வந்துட்டு, இது எல்லாமே ஈஸி தான்டா, நீங்கள் தான் ரொம்ப இதை போட்டு இது பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஜேகே வந்துட்டு, சி அடங்கு, நீ ஒழுங்காக படிக்கிற, உனக்கு என்னப்பா, அவங்க அப்பா வந்துட்டு பயங்கரமான கை, நீ சூப்பராக படிக்கிற, உனக்கு வீட்டில் நிறையா மரியாதை இருக்குது, அதனால் நீ பேசுவ, எங்களுக்கு அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்துட்டு சொல்கிறாரு. உடனே ஜிமினோ பாரு அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்துட்டு ஜேகேக்கு தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு. நம்ஜூன்மே இதுங்க அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அப்பா சாமி விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி கையெழுத்து கும்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. பார்த்தா எங்கே போகிறாருன்னு பார்த்தா அங்கே தான் ஆக்சுவலாக ஜின் நின்றுட்டுருப்பாரு. ஆக்சுவலாக என்னென்னா நம்ஜூனும் ஜின்னும் வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ஜுன் வந்துட்டு ஜின்னை பார்த்ததுமே ஹே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்துட்டு ஜேகேவும் ஜிமினும் போச்சு பார்த்தியா பின்னாடியே நாய் எப்படி பிஸ்கெட்டை பார்த்தா பின்னாடியே போகும் அந்த மாதிரியே போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஜேகேவும் ஜிமினும் பயங்கரமாக வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உடனே நம்ஜுன் வந்துட்டு நீங்கள் போங்கடா, உங்களுக்கு லவ் வேலை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு கத்திக்கிட்டே ஜின்கிட்ட போகிறாரு. ஜின் வந்துட்டு உனக்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவனுக்கு கூடலாம் சேராத, முக்கியமாக அந்த ஜேகே அவனை கண்டாலே எனக்கு ஆக மாட்டேங்குது, அவன் கூட எதுக்கு சேர்ந்துட்டுருக்க, நீ நல்லா படிக்கிற பையன் தானே, உனக்கு எவ்வளோ ரெப்புடேஷன்ஸ் இருக்குது, நீ அவன் கூட சேர்ந்து உன்னோட ரெப்புடேஷனை நீ கெடுத்துக்கிற நம்ஜூன் அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. உடனே நம்ஜூன் வந்துட்டு இல்லை பேபி, அவன் வந்துட்டு என்னோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், அவனை எப்படி என்னால் அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியும், சின்ன வயசுலேருந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஜின்னு சொன்னால் திருந்த மாட்டான் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல சைலண்ட்டாக நின்றுக்கிறாரு. இங்கே அப்படியே இன்னொரு பக்கம் டயாங்க தான் காமிக்கிறாங்க. டயாங் வந்துட்டு ஒரு வழியாக ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். ஆஃபீஸ்க்கெலாம் வந்துட்டு ஆக்சுவலாக டயாங் வந்துட்டு ஒரு சிஇஓவாக தான் இருக்கார். ஸோ டயாங் வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்க்கெலாம் வந்துட்டு அவரோட ஒர்க்கை வந்துட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. அப்படி அவர் ஒர்க்கை பார்த்துட்ருக்கிறப்பவே டயாங்க்கு வந்துட்டு ஒரு கால் வருது. அவர் யாருங்கிற மாதிரி அட்டன் பண்ணி பேசுகிறாரு. பார்த்தா வந்துட்டு அது டயாங்கோட அக்கா தான். அவங்க வந்துட்டு பேசுகிறாங்க. ஹலோ டயாங், எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே டயாங் வந்துட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. யோன்ஜூன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவன் நல்லா இருக்கான், நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரிடா, நீயும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருப்ப, அதாவது பிளைண்டட் போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு டயாங் வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா நீ யாரையாவது லவ் பண்ணிட்டயா அப்படிங்கிற மாதிரி அக்கா கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக பேசுகிறாரு. சரிடா, சரி ஓகே பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு கேஷுவலாக அப்படியே ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே டயாங் வந்துட்டு அவர் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு. வெளியில் போயிட்டு பால்கனிகிட்ட நின்று சிகரெட் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்மோக் பண்ணிகிட்டே அப்படியே ஒரு மொபைல் எடுத்து பார்க்குறாரு. வந்துக்கிட்டே இருக்குது. அவர் வந்து பார்க்குறாரு, பட் எந்த ரிப்ளையும் பண்ணலை. சரின்ட்டு அப்படியே அமைதியாக விட்டுடுறாரு. ஸோ அவர் அப்படியே இங்கே ஸ்மோக்லாம் பண்ணிவிட்டு அவருமே அவரோட கேபினுக்கு போயிடுறாரு. ஸோ இந்த சைடு நம்ம ஜேகேவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு கிளாஸ்லாம் அங்கே நடந்துகிட்ருக்குது. நம்ம ஜேகே பாட்டுக்கு அவருக்கு பாட்டுக்கு உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு என்னமோ பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் கிளாஸ்லாம் கவனிக்கவே இல்லை. இப்போ அப்படியே வந்துட்டு ஜிமினை கூப்பிட்டு ஜிமினோ சொல்லுடா, இங்கே செம்ம போர் அடிக்குது, பேசாமல் போயிடலாமா, போகலாமா, பைத்தியமா நீ முன்னாடியே நிற்கிது, எப்படி போகிறது, அதெல்லாம் விடு, இப்போ நீ வரியா வரலையா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாரு. எனக்கும் செம்ம போர் அடிக்குது, சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்துட்டு ஜேகே வந்துட்டு சரி அந்த நம்ஜூனையும் கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அவன் கூப்பிட்டா வரமாட்டான்டா, அவன் ஆள் கூடயே உட்காந்துட்ருக்கான் பாரு அப்படின்னதும் கூப்பிடு, அவன் இல்லாமல் இன்றைக்கி அவன் தனியாக போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஜிமினும் வந்துட்டு இங்கேருந்து பேப்பரை தூக்கி நம்ஜூன் மேலேயே அடிக்கிறாரு. சார் அந்த பக்கம் திரும்பி இருக்கிறப்போ நம்ஜூனும் வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. உடனே ஜிமின் வந்துட்டு கண்ணை காமிக்கிறார், வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ஜூன் வந்துட்டு இல்லை நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி
கண்ணை காமிக்கிறாரு. இப்போ நீ வரலன்னா அவ்வளவுதான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னதும் ஜிம்மின் வந்துட்டு ஆமாம் பார்த்துக்க, அப்புறம் நீ இதுக்குமே உன்னை கூப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ஜுன் வந்துட்டு திருப்பி ஜின்னை தான் பார்க்குறாரு. ஜின்னை வந்துட்டு கொன்றுடும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கண்ணிலே மிரட்டுறாரு. உடனே வந்துட்டு இவன் இப்போல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான், வாடா நீயும் நானும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்துட்டு ஜிம்மினை இழுத்துட்டு போகிறாரு. எடுத்துட்டு சார் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகணுங்க சார் அப்படின்னு சொன்னதும் சரிடா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சாரும் அமுச்சு விட்டுறாரு. இவனுங்க அப்படியே வெளில போகிறானுங்க. வெளியில் போயிட்டு நம்ஜுன் வந்துட்டு அப்படியே ஜின்னை தான் பார்க்குறாரு. உடனே ஜின்னு வந்துட்டு உன்னை அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி லுக்கூட்டுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ இங்கே அப்படியே வந்துட்டு உங்கள் சைடு தான் காமிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு நல்லா படிச்சிட்ருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு நல்லா படிக்கிற பொண்ணு. ஸோ யோன்ஜுனுமே வந்துட்டு சூப்பராக படிக்கிற பையன். ஸோ நீங்களும் யோன்ஜுனும் வந்துட்டு பக்கத்து டெஸ்க்கு, பட் ஒரே டெஸ்க்கெலாம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு வந்துட்டு கிளாஸுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களை வச்சு பயங்கரமாக ஓட்டுவாங்க. ஸோ இப்போ அப்படி நீங்கள் கிளாஸ்லாம் கவனிச்சிட்ருக்கீங்க, நான் யோன்ஜுன்னு வந்துட்டு கிளாஸ்லாம் கவனிச்சிட்ருக்கான். ஸோ சார் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்குறாரு, அதுக்கு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டுருங்க. ஸோ வந்துட்டு சார் வந்துட்டு வழக்கம் போல் உங்களுக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப வந்துட்டு பாராட்டிட்டு அவருமே வந்துட்டு அவரோட கிளாஸஸ் வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்போ யதார்த்தமாக வெளில பார்க்குறீங்க. வெளில பார்த்தா உங்கள் அண்ணா ஜேகே தான். அவன் வந்துட்டு கிளாஸ்லேருந்து தப்பிச்சு போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பார்த்துட்டு இவனுக்கு இதே வேலையாக போச்சு, எப்போ பாரு கிளாஸ்லேருந்து வெளில போகிறான், கொஞ்சமாச்சும் இவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா, இவன் 12th கிரேடு படிச்சுட்ருக்கான், ஆனால் பாரு இப்போவும் கிளாஸ் கட் அடிச்சிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே ஜேகேவும் ஜிமினும் பயங்கரமாக வந்து பிளான் போட்டு ரிட்டர்ன் மறுபடியும் கிளாஸ்க்கு வராங்க. கிளாஸ்க்கு வந்துட்டு அவசரமாக சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சார் வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் சார் இந்த மாதிரி நம்ஜுனோட அப்பாவுக்கு வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சான், அதனால் வந்துட்டு நம்ஜுனை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்துட்டு அவங்க கால் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் பிடி சார் வந்துட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு பயங்கரமாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு பேரும் அழுகிறலாம் செய்கிறாங்க. இதை பார்த்ததுமே சாருமே வந்துட்டு நம்பிடுறாரு, சரி ஏதோ ஆயிடுச்சு போல் அப்படின்ட்டு. உடனே நம்ஜுன் வந்துட்டு கிளம்பு நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஜின்னுக்கும் புரிஞ்சிருது இவனுங்க வேணுமுடிக்கு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு. ஜின்னு உடனே முறைச்சி பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காரு. நம்ஜுன் வந்துட்டு சரி இவனை அப்புறமா நம்ம வந்து சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்புனதுமே வெளியில் வந்ததுமே வந்துட்டு ஜின்னு மூஞ்சை பார்த்துட்டு எல்லாருமே சிரின்னு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. பாத்தியாடா அவன் மூஞ்சி எப்படி ஆயிடுச்சுன்னு, அப்படியே மூஞ்சி புஷ்ஷுன்னு ஆகி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேகேவும் ஜிம்மினும் பயங்கரமாக கலாய்ச்சிட்ருக்காங்க. நம்ஜுன் வந்துட்டு டேய் ஓவராக பண்ணாதீங்கடா, அவன் என்னோடய பாய் ஃப்ரெண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாய் ஃப்ரெண்டாவது இதுவாது, நாங்கள் கூப்பிட்ட பேடி வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் உனக்கு தேவையா, இப்போ பாரு அவன் ரொம்ப கோச்சிக்கிட்டான், நீ ரொம்ப சமாதானப்படுத்தணும் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க. சரி இப்போ எதுக்கடா கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னதும் சும்மா தாண்டா கிளாஸ் போர் அடிச்சுது வா கட்டடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ஜுனும் சலிச்சுக்கிட்டே போகிறாரு. ஸோ இப்போ அப்படியே 3 பேரும் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. 3 பேருமே ஒரு கேமிங் சென்டருக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு பயங்கரமாக கேம்லாம் விளையாடிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே ஈவினிங்கும் ஆகிடுது. நீங்கள் ஸ்கூல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போது யோன்ஜுன் வந்துட்டு நீ இங்கே இரு, நான் வந்துட்டு கிளாஸ் ரூமில் வந்துட்டு ஒரு நோட்டை வந்துட்டு நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி யோன்ஜுன் வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே கேட் கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரு கார் வந்துட்டு நிற்கிது. நீங்கள் அந்த காரை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறீங்க. ஸோ அந்த கார்லேருந்து அந்த பர்சனுமே இறங்குறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு லேடி. அவங்க இறங்கிட்டு அவங்க வந்துட்டு எங்கேயோ ஒரு பக்கம் போகிறாங்க. ஸோ அவங்க இறங்கினதுமே நீங்கள் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு ஜேகே தான் வரேன்னு சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்ததும் கிளம்பிடலான்ட்டு. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்களோட அம்மா வந்துட்டு கால் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மொபைலை எடுத்துகிட்டு ஹலோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. பேசி முடிச்சுட்டு நீங்கள் இந்த பக்கம் திரும்புகிறீங்க. பார்த்தா அங்கே அந்த கார்
காருக்கு அந்த பக்கம் அந்த சைடு வந்துட்டு ஒரு ரோடு மாதிரி இருக்கும். அது ஒரு சின்ன ரோடு. அந்த ரோட்லேருந்து யாரோ வந்துட்டு ஒரு சவுண்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. நீங்களும் என்னடா அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்குறீங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் சரி என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. அங்கே போய் பார்த்தா ஆக்சுவலாக இப்போ அந்த கார்லேருந்து இறங்கின லேடி அப்புறம் இன்னொரு பர்சன், அவங்க 2 பேருமே வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஆக்சுவலாக ஃபேஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லாக கிளியராக தெரியல, ஒரு மாதிரி இதுவாக தான் தெரியுது. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு வந்துட்டு அந்த லேடியும் பார்த்துட்றாங்க, அதே மாதிரி அந்த பையனும் பார்த்துட்றாங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த லேடி வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க வேகமாக. உடனே இப்போ அந்த பர்சன் நீங்கள் வந்துட்டு அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் நீங்கள் அவசர அவசரமாக அங்கேருந்து கரெக்டாக வெளில வரீங்க. வெளில வந்ததுமே வெளியில் அதாவது அந்த ரோட்லேருந்து வெளில வரப்போ கரெக்டாக அந்த பர்சன் வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிடுறாங்க. உங்களுக்கு பயமாயிடுது, ரொம்ப பயமாயிடுது. நீங்கள் உடனே சாரி நான் தெரியாமல் தான் பார்த்துட்டேன், ஐம் சாரி, நான் அதை யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஷிவர் ஆகுறீங்க. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு உடனே உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு அவர் சடனாக டேர்ன் பண்ணதுமே உங்கள் ஹேண்ட் போயிட்டு அவரோட செஸ்ட்டில் வந்துட்டு ப்ளேஸ் ஆகிடுது. நீங்கள் அப்போ தான் நிமிர்ந்து அந்த பர்சனை பார்க்குறீங்க. அந்த பர்சன் வேறையா அவர் வந்துட்டு அவர் ஐஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அந்த பர்சன் வேறு யாருமே இல்லை, டயாங் தான். நீங்கள் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி டயாங்கா இப்போ இவ்வளோ க்ளோஸ்அப்லாம் பார்த்தது கிடையாது. நீங்கள் ஃபுல்லாகவே முதல்ல டயாங்கை பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு இவ்வளோ க்ளோஸ்அப்பில் டயாங்கை பார்த்ததும் அவர் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காராம். உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு அப்படியே டயாங்கே வச்சுக்கணும் வாங்கன்னு பார்த்துட்ருக்கீங்க. டயாங் வந்துட்டு லைட்டாக ஸ்மோக் பண்ணிவிட்டு அவர் அப்படியே அவரோட கையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹேர்லாம் வந்துட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து விழுந்திருக்கும் சடனாக டேர்ன் ஆனதில். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இது பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு பையன் தானே நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சிடக்டிவ் டோனில் வந்துட்டு சொல்கிறாரு. நீங்கள் என்னோட நேம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட யூனிஃபார்ம் சைடில் வந்துட்டு உங்களோட நேம் வந்துட்டு இருக்கும், உங்கள் நேம் டேகை. அதை பார்த்துட்டு உடனே அவரோட கையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நேம் டேக்கில் வந்துட்டு கை வைக்கிறாரு. உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ளெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது. நீங்கள் உடனே கொஞ்சம் அப்படியே நகர்ந்து வரீங்க. உடனே டயாங் வந்துட்டு இதோ நேம் இங்கேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வாட் இஸ் ஸ்வீட் நேம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சிடக்டிவ் டோனில் சொல்கிறாரு. உங்களுக்கு அதை கேட்டதுமே என்னடா இது இப்படி ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு டக்குன்னு உங்களுக்கு வந்துட்டு அங்கே யாரோ வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. அங்கேருந்து போனதுமே பின்னாடியே வந்துட்டு டயாங்கும் வந்துட்டுருப்பார். ஸோ டயாங் வந்துட்டு வந்ததுமே நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வேகமாக ஓடிருப்பீங்க, அந்த திரும்பியிருப்பீங்க. திரும்பினதுமே வந்துட்டு கரெக்டாக அங்கே யார் வந்திருக்கான்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, ஜேகே தான் வந்துட்டு நின்றுட்டுருக்காரு. எங்கடி போனேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் உடனே வந்துட்டு அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப இதில் சொல்கிறீங்க. ஜேகே வந்துட்டு பைத்தியம், ஏதாவது பார்த்து பயந்துட்டியா என்ன கருமோ, ஏன் இப்படி ஒரு மாதிரி பதட்டமாக பேசிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. உடனே இப்போ நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்து தான் பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் கரெக்டாக பேசிகிட்ருக்கப்பவே யோஞ்சன் வந்துட்டு உங்கள் ஷோல்டரில் வந்துட்டு கை வைக்கிறான். கை வச்சதுமே நீங்கள் பயந்துடுறீங்க. பயந்ததுமே ஜேகே வந்துட்டு யார் ராணி, என் தங்கச்சி மேலே எது கை வைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்துட்டு கேட்குறாரு. உடனே நீங்கள் வந்துட்டு அது யோஞ்சன் தான் என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே வந்துட்டு இவன் தானா அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் யோஞ்சன் நீங்கள் கூப்பிட்டுருக்காரு. கூட்டதுமே வந்துட்டு நீங்கள் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே யோஞ்சன் வந்துட்டு பையன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே ஜேகே வந்துட்டு சப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே கடுப்பாக அப்படியே ஐஸை ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு
டயாங் வந்துட்டு அந்த ரோட் நின்று அந்த கரெக்டாக டேர்னிங் கட்டு நின்று இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இப்படி பதட்டமாக இருக்கிறது அண்ட் ஜேகேவையுமே அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் எதுவுமே சொல்லலை, அவர் அங்கேயே நின்று ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் ஜேகேவும் இப்போ அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ கிளம்புனதுமே வந்துட்டு யோன்ஜனுமே வந்துட்டு இன்னும் அங்கிளோட கார் இங்கே நிற்கிது, அங்கிளை காணோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஸோ பார்த்தா கரெக்டாக டயாங் வந்துட்டு பின்னாடி இருந்து வராரு. வந்ததும் உடனே டயாங் வந்துட்டு சரி போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. யோன்ஜனுமே வந்துட்டு போகலாம் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கேருந்து அவங்களுமே கிளம்புறாங்க. ஸோ இங்கே நீங்கள் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறீங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டயாங் பண்ணது, டயாங் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்தது, ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ டயாங் வந்துட்டு அந்த பொண்ணை கிஸ் பண்ணது, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வருது உங்களுக்கு. நீங்கள் உடனே அவன் என்ன அப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டயாங்கோட லிப்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவனோட லிப்ஸ் என்ன அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஒரு மாதிரி ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளேயே பேசிகிட்ருக்கீங்க. பேசிக்கிட்டே நீங்கள் அப்படியே மிரர்கிட்ட போய் நிற்கிறீங்க. நின்றுட்டு அவங்க நேம் டேக்கை வந்துட்டு அவன் டச் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதே பிளேஸில் நீங்களும் டச் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு என்னென்னு தெரியல, உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே அப்படியே அதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷப்பாக போயிடுறீங்க. ஸோ இந்த சைடு ஜேகே தான். ஜேகே வந்துட்டு அவரோட ரூமில் அவரும் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு அவரோட மொபைல் எடுத்து அவர் உட்காந்துட்டு கேம்லாம் விளையாடிட்டுருக்காரு. ஸோ அப்படியே அவர் கேம் விளையாடிட்டுருக்கப்போ அவருக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வருது. அவரும் யாரா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு கேமில். ஸோ அது வந்துட்டு ஏதோ ஒரு நேம் போட்டிருக்கு. என்ன நேம் போட்டிருக்குன்னா டெடி பியர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. உடனே ஜேகே வந்துட்டு யாரா இவன் டெடி பியர்லாம் பெருசுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்ருக்காரு. ஸோ அவன் வந்துட்டு அந்த கேமில் விளையாடுற அந்த பர்சன் வந்துட்டு இந்த மாதிரி இவன் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டான் ஜேகே. பட் அவர் வந்துட்டு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கார். உடனே ஜேகே வந்துட்டு யாரா இவன் சும்மா நீனேன்னு குத்துனே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. உடனே அந்த சைடு ஜிமினும் தான் விளையாடிட்டுருப்பாரு. ஜிமின் வந்துட்டு மச்சான் என்னடா ஒழுங்காக விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி அவரும் கலாய்க்கிறாரு. உடனே வந்துட்டு இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நொய் அவனும் எனக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துனே இருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு யார்ரா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எதுவும் தெரிலடா, பேர் டெடிபியாரான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜிம்மின் வந்துட்டு என்ன டெடிபியாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பார்க்குறாரு. இருடா நான் பார்த்து யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு சொல்கிறாரு. அவர் அப்படியே அந்த டெடிபியருங்கிற அந்த ப்ரொஃபைல்குள்ளே தான் போகிறாரு. போய் பார்த்தா அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது. ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லை, அவரோட கேம் லெவல் வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப ஹையாக வச்சுருக்காரு. அதை பார்த்ததுமே மச்சான் இவன் ஏதோ பெரிய இடம் போலடா, அங்கே பாரு கேம் லெவலே ரொம்ப ஹையில் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் வந்துட்டு ஜேகே கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. ஜேகே உடனே அவன் அவனாக இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம நம்ஜுன் வந்துட்டு ஒரு டைம் இந்த கேம் விளையாடுறப்போ எப்பயுமே நம்ஜுன் வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே வின் பண்ணிகிட்டே இருப்பான். பட் ஒரு பர்சன்கிட்ட நான் வந்துட்டு தோத்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்ல, அந்த பர்சனே இவன் தான்டா அப்படின்னு சொன்னதும் ஜேகே வந்துட்டு அப்படியா அவ்வளோ பெரியவனா இவன் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் டைம் ரெக்வஸ்ட் வந்தால் அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளும் அவனும் ஒரு கேம் வச்சுக்கிறேன்டா, அப்போ பார்க்குறேன் நான் வின் பண்ணுறேன்னா அவன் வின் பண்ணுறான் நான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜேகே வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இப்படி அவங்க விளையாடிட்டே அவங்களோட அன்றைக்கி டே வந்துட்டு போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே தான் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. வழக்கம் போல் எல்லாருமே வந்துட்டு ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாம் வந்துட்டு ஸ்கூலுக்கும் போகிறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு எப்பயும் போல் வந்துட்டு ஸ்கூல் டைமில் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு அவர் போக்கில் வந்துட்டு இருந்துகிட்ருக்காரு. ஸோ அப்பப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் மொபைல் எடுத்து ஜிமினும் ஜேகேவும் வந்துட்டு கேம்லாம் விளையாடுவாங்க.
ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி கேம்லாம் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ விளையாடிட்டுருக்கிறப்போ மறுபடியும் அந்த டெடி பியர் அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட்டில் இருந்து நம்ம ஜேகேக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வருது, ரெக்வஸ்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ நம்ம ஜேகேவுமே அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுறான். அக்செப்ட் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறான் அந்த பர்சனுக்கு, இந்த மாதிரி வந்துட்டு நீயும் நானும் பார்ட்னர்ஷிப் ஆகணும்னா நீ வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு வின் பண்ணணும், அப்போனா தான் நான் பார்ட்னர்ஷிப் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறான். உடனே அங்கே இருக்க பர்சனுமே ஓகே நம்ம கேம் விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரின்ட்டு இப்போ அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம்லேயே வந்துட்டு நம்ம ஜேகே உட்காந்து கேம்லாம் விளையாடிட்டுருக்கான். ஸோ அப்படியே அவன் கேம் விளையாடிட்டே இருக்கான். ஒரு வழியாக பார்த்தா அந்த பர்சன் தான் வந்துட்டு வின் பண்ணுறாங்க. ஜேகேக்கு வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் ஜேகே யாருமே வந்துட்டு தோற்றதே இல்லை. அதனால் ஜேகேக்கு வந்துட்டு செம்ம கடுப்பாக இருக்குது. பட் இதில் என்னென்னா இவன் கேம் விளையாடுற சவுண்டு வெளியில் வரைக்கும் கேட்டிருக்கோம். ஸோ அந்த சைடு போயிட்டுருக்க பிடி சார் வந்துட்டு இந்த சவுண்டெல்லாம் கேட்டுருவார். கேட்டுட்டு வேக வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துடுவார். வந்து பார்த்தா நம்ம ஜேகேவும் ஜிம்மினும் கேம் விளையாடிட்டுருப்பாங்க. உடனே பிடி சார் வந்துட்டு கத்துறாரு ஜிமின் ஜேகே அப்படின்னு. ஸோ அவங்க 2 பேருமே இப்போ வந்து மாட்டிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே இப்போ வந்துட்டு போயிட்டு பிரின்ஸிபல் சார் ரூம் முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டுருக்கப்பவே ஜேகேவை பார்த்துட்டு பிரின்ஸிபல் வந்துட்டு சொல்லிடுறாரு, இதுக்கு மேலே உன்னையெல்லாம் வந்துட்டு எங்களால் இது பண்ண முடியாது, நீ வந்துட்டு உன் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அப்படி சொன்னதுமே வந்துட்டு ஜேகேவுமே சரி அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அவர் அப்படியே கால் பண்ணி அவங்க பேரண்ட்ஸுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்னென்னா ஜேகேவோட பேரண்ட்ஸ் ஜிம்மினோட பேரண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. ஜிம்மினோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஜிம்மினை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு இனிமேல் ஒழுங்காக ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா ஒழுங்காக படிக்கிற வேலை மட்டும் தான் பார்க்கணும், இனிமேல் இவன் பக்கத்தில் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஜிம்மினை மிரட்டி அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ ஜேகேவோட பேரண்ட்ஸ் தான் அவங்களுமே வராங்க. வந்ததுமே வந்துட்டு பிரின்ஸிபல் சார் வந்துட்டு ஜேகேவோட மார்க் ஷீட்ஸ்லாம் எடுத்து காமிக்கிறாரு. இவன் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப லோ லெவலில் இருக்கான், இப்படி இருந்தால் இவன் கண்டிப்பாக 12th வந்துட்டு பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை, ஸோ பெட்டர் உங்கள் பையனை நீங்கள் எந்த கூப்பிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இப்படி சொன்னதுமே ஜேகேவோட அப்பாவுக்கு அம்மாக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கோவம் வருது. அவங்க உடனே ஜேகேவோட அப்பா வந்துட்டு ஐம் சாரி சார், என் பையன் பண்ணதுக்கு நான் சாரி, ப்ளீஸ் சார் 12th கடைசி இதாகிருச்சு, இதுக்கு மேலே இவனை எங்கேயுமே ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க, ப்ளீஸ் சார் அவனை எப்படியாவது வந்துட்டு நான் வந்துட்டு மாற வச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட அப்பா வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ ஜேகேவோட அப்பா இப்படி சொன்னதுமே அவங்களுமே வந்துட்டு முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க. பட் ரொம்பவுமே ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே, பட் வந்துட்டு உங்கள் பையன் ஒழுங்காக படித்தான் மட்டும்தான் தான், ஒழுங்காக மார்க் எடுத்தால் மட்டும்தான் நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ சரின்ட்டு இப்போ அப்படியே ஜேகேவோட பேரண்ட்ஸும் வெளில வராங்க. ஜேகேவோட அப்பாலாம் கோவத்தில் அப்படியே ஸ்கூல்லேயே வந்துட்டு நடு கிரவுண்ட்லேயே வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஷப்புன்னு கன்னத்துலேயே அரைஞ்சிடறாரு. ஸோ இதை வந்துட்டு நீங்களுமே யோஞ்சனுமே பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீங்களுமே வேக வேகமாக ஓடி வரீங்க. ஓடி வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாட்ட கேட்குறீங்க. உங்கள் அம்மா உடனே உங்கள் அண்ணன் பாரு என்ன வேலை பார்த்துருக்கான்னு, பாத்ரூமில் உட்காந்துட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டுருக்கான், வீட்டிலலாம் அடங்க மாட்டேங்கிறான்னு பார்த்தா ஸ்கூல்லையுமே வந்துட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கான், ஜஸ்ட்டு உங்கள் அப்பா எவ்வளோ கெஞ்சினார் தெரியுமா, இந்த மாதிரி வந்துட்டு டிசி கொடுக்காதீங்கன்னா, அதனால தான் ஏதோ கொடுக்காம வச்சுருக்காங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம் உங்கள் அண்ணன் நல்லா பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே உடனே ஒய்யனுமே சரி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு யோஞ்சூன் வந்துட்டு ஆக்சுவலாக யோஞ்சூன் வந்துட்டு அவங்க அம்மா, அதாவது ஜேகேவோட உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு நல்லா தெரியும். அவங்க வந்துட்டு யோஞ்சனை பார்த்துட்டு எப்படிப்பா இருக்கா, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேங்க ஆண்டி அப்படின்னு சொன்னதும் சரிப்பா நீ வந்துட்டு இன்றைக்கி வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஸ்கூல்லாம் முடிஞ்சு ஈவினிங் டைம் தான் ஆகுது. ஜிமின் வந்துட்டு வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ ஜேகே மட்டும்தான் ஸ்கூலில் இருந்திருப்பான். நம்ஜூன் வந்துட்டு ஜேகே வந்துட்டு சம்மந்தப்பட்டதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருப்பான். பட் வந்துட்டு ஜேகே வந்துட்டு சம்மந்தமே ஆயிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். கிரவுண்டில் எல்லோரும் முன்னாடி வந்துட்டு ஜேகேவோட அப்பா வந்துட்டு ஜேகேவை அடித்ததுனால வந்துட்டு செம்ம கடுப்பில் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆகுது. ஸ்கிப் ஆனதுமே ஈவினிங் டைமும் ஆகிடுது. ஸோ நீங்கள் அப்புறம் யோஞ்சூன் நீங்கள் 2 பேருமே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஜேகே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லேட்டாக தான் வரான். ஏன்னா அவங்க கோவமாக இருந்தால் எப்போயுமே ஜேகே வந்துட்டு பேஸ்கெட் பால் விளாடுவான். ஸோ வந்துட்டு பேஸ்கெட் பால்லாம் விளையாடிட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் வீட்டுக்கு வருவான்.
ஸோ அப்போ யோன்ஜுன் நீங்கள் அம்மா அப்பா எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பீங்க. அப்போ வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக ஜேகே வந்துட்டு உள்ளே வருவார். உள்ளே வந்ததுமே எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே போகிறாரு அவரோட ரூமுக்கு. உடனே ஜேகேவோட அப்பா வந்துட்டு நில்லு ஜேகே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. உடனே ஜேகேவும் வந்துட்டு எதுவும் பேசல. அவர் ஆனால் கோபமாக தான் இருக்கார். அப்படியே நிற்கிறாரு. நின்றுட்டு பார்க்குறாரு. திரும்பி தான் நிற்கிறாரு. உடனே ஜேகேவோட அப்பா வந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டு, இனிமேல் வந்துட்டு நீ ஒழுங்காக டியூஷன் போகணும், உன்னை நான் வந்துட்டு டியூஷன் சேர்க்குறேன், அதுவும் நீ நினைக்கிற மாதிரி இந்த 10 பேர் 15 பேர் ஒன்றா படிக்கிற டியூஷன்லாம் கிடையாது, உனக்குன்னு தனியாக டியூட்டரிங்க்கு ஒரு ஆள் நான் வந்துட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஜேகே வந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அவங்க அப்பா வந்துட்டு, இங்கே பாரு நீ ஒய்யன் நீங்கள் 2 பேருமே அந்த டியூஷன் போகிறீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் அந்த பர்சன்கிட்ட போய் நீங்கள் வந்துட்டு டியூட்டரிங் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் ஜேகே வந்துட்டு அதெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. உடனே ஜேகேவோட அம்மா தான், ஜேகே ஒழுங்காக படிச்சின்னா மட்டும்தான் உனக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டி கிடைக்கும், நீ இப்போ மட்டும் ஒழுங்காக மார்க் எடுத்துரு, நீ வந்துட்டு எந்த யூனிவர்சிட்டி போனாலும் நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம், உன் இஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க. உடனே ஜேகேவும் யோசிக்கிறாரு. ஆக்சுவலாக அவருக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டிக்கு போகணுன்னு தான் ஆசை. பட் வந்துட்டு வீட்டில் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு தான் வந்துட்டு இவன் ஒழுங்காக டியூஷன் போய் நல்லா படித்தான்னா இவனுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியில் சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அவருமே வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ யோசிச்சுமே வந்துட்டு சரி ஓகே அப்போ வந்துட்டு நம்ம எல்லோரும் நான் கிளம்புறேன் அங்கிள், நாங்கள் எல்லோரும் வந்துட்டு நாளைக்கு டியூஷன் போகிறோம், டியூட்டரிங் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேங்கிற மாதிரி யோன்ஜுனுமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ ஒய்யனுமே வந்துட்டு யோன்ஜுனுக்கெல்லாம் பாயெல்லாம் காமிச்சிட்டு அவனுமே வந்துட்டு ரூமுக்கு வரா. ஸோ ரூமுக்கு வந்ததுமே இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. நெக்ஸ்ட் டே எல்லோரும் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ஜிமின் வந்துட்டு ஆக்சுவலாக வீட்டில் பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க போல். ஜிமின் வந்துட்டு அப்போவுமே வந்துட்டு முகத்தெல்லாம் வந்துட்டு காயெல்லாம் இருக்குது. காயத்தோடு அப்படியே கிளாஸ்க்குள்ளே வராரு. உள்ளே வந்ததுமே எப்பயும் போல தான் நம்ம ஜேகேக்கிட்டே தான் போகிறாரு. ஆக்சுவலாக வந்துட்டு இது எதுவும் ஃபஸ்ட் டைம் இல்லை போல். அவங்க பயங்கரமாக அவங்க வீட்டில் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. பட் வந்து நம்ம ஜிமின் வந்துட்டு கேட்டிருக்க மாட்டாரு. ஸோ நம்ம ஜேகே பக்கத்தில் போய் உட்காந்து என்ன மச்சான் உனக்கு வீட்டில் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே ஜேகே வந்துட்டு திரும்பி ஜிமினோட மூஞ்சை தான் பார்க்குறாரு. எனக்கு பரவாயில்ல, உனக்கு தான் ரொம்ப போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் உடனே நம்ஜுனும் வராரு. நம்ஜுன் வந்துட்டு இவங்க 2 பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காது பார்த்துட்டு ஒரு வழியாக 2 பேரும் பேசிட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஜிமின் வந்துட்டு நான் எப்படா சொன்னேன் பேச மாட்டேன்னு, அது சும்மா எங்கள் அப்பங்காரங்கிட்ட சும்மா சொல்கிறது தான், அதுக்காக நான் என் மச்சாங்கிட்ட பேசாமல் இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்படியே 3 பேரும் ஒருத்தர் பேசிக்கிட்டு அப்படியே டைம் போகுது. உடனே வந்துட்டு ஜேகே சொல்கிறாரு, டேய் எங்கள் அப்பா ஏதோ டியூட்டரிங் போக சொல்லியிருக்காண்டா என்னைய, அதுக்கு போனால் நீ ஆசைப்படுற மாதிரி உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கித்தரேன், நீ பிடிச்ச காலேஜில் சேர்ந்துக்கோ, பிடிச்ச கோர்ஸ் படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஜிமின் வந்துட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே வந்துட்டு சொல்கிறாரு. சரி இன்னும் ஒரு 6 months தானே, பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால் தானே நானும் சரின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு உங்கள் சைடு தான் காமிக்கிறாங்க. இப்போ லன்ச் டைமில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னும் அந்த இன்சிடெண்ட்லேருந்து வெளியில் வரவே முடியல, நீங்கள் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அந்த பர்சனை எப்போ திரும்ப பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ யோன்ஜுன் வந்துட்டு ஒயன் எனக்கு நீ உங்கள் அண்ணா 2 பேரும் வந்துட்டு என்னோடய வீட்டுக்கு வந்துடுங்க, நான் வந்துட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஒன்றா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒய்யனுமே சொல்லிடுறா. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் டைம் தான். நீங்களும் ஜேகேவும் வந்துட்டு வீட்டுக்கெலாம் போயிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புறீங்க டியூஷனுக்கு தான். ஸோ நீங்கள் 2 பேர் ரெடி ஆகிட்டு ஒரே வண்டியில் தான் போகிறீங்க. போயிட்டு கரெக்டாக யோன்ஜுன் வீட்டுக்கிட்ட தான் நிற்கிறீங்க. யோன்ஜுன் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு வெளியில் தான் நின்றுட்டுருக்கான். வெளியில் நின்றுட்டுருக்கோடனே உடனே வந்துட்டு யோன்ஜுன் வந்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர்த்தையுமே வந்துட்டு வெல்கம் பண்ணிவிட்டு சரி வாங்க மேலே தான் இருக்காங்க, நம்ம போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி
நீங்களும் சரி ஜேகேவும் சரி மேலே போகிறீங்க, நீங்களும் யோஞ்சனும் வந்துட்டு முன்னாடி போகிறீங்க. ஜேகே வந்துட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே பின்னாடி பொறுமையாக வந்துட்டுருக்கான். ஏன்னா அந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஜேகே அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே 3 பேருமே மேலே அப்ஸ்டைன்ஸ் தான் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே வந்துட்டு டியூட்டரிங் சொல்லி தரதுக்கு வந்துட்டு ஒரு பர்சன் அங்கே அப்படியே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ உட்காந்துட்டு இருந்தானே உடனே யோஞ்சன் வந்துட்டு நீங்கள் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி போகிறாரு. முன்னாடி போனதுமே யோஞ்சன் அங்கிள் சொன்னதும் அந்த பர்சனும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அது பார்த்தா நம்மளோட டயாங் தான். நம்ம டயாங்கை பார்த்ததுமே நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க, யார் அங்கிளா அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த ஜேகே வந்துட்டு அப்படியே முன்னாடி வராரு. முன்னாடி வந்துட்டு கேஷுவலாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே சில மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே டயாங்கை பார்த்துட்டு டயாங்கிட்டையுமே வந்துட்டு யோஞ்சன் வந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி அவங்க வந்துட்டாங்க அப்படின்னும். சரி அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டயாங் வந்துட்டு கோல்டு டோனில் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்படியே அவர் அங்கே சோஃபாலேருந்து இருந்துச்சு அப்படியே முன்னாடி வராரு. முன்னாடி வந்ததுமே வந்துட்டு ஜேகே தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ ஜேகே இது பண்ணிட்டு உங்களை அப்படியே பின்னாடி பார்க்குறாரு. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, நீங்கள் அப்படியே டயாங்கே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. டயாங் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஹாய் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சில மாதிரியே நின்றுட்டுருக்கீங்க. உடனே யோஞ்சன் வந்துட்டு ஒயன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ஹலோ ஹலோ அப்படின்னு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி தடுமாறி சொல்லிகிட்டு இருக்கீங்க. சொல்லி முடித்ததும் சரி நீயும் யோஞ்சனும் வந்துட்டு யோஞ்சன் ரூமில் உட்காந்து படிங்க, உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் வந்துட்டு எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி டயாங் சொல்கிறான். நீங்களும் யோஞ்சன் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஸோ இப்போ அப்படியே டயாங் வந்துட்டு ஜங்கோக் சைடு தான் பார்க்குறான். ஜங்கோக்கை பார்த்ததும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஜங்குக்கு வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே திமிரா நின்றுட்டுருக்கான். சரி வா நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், உனக்கு டைம் கம்மியாக இருக்குது, உனக்கு 6 months தான் இருக்குது அப்படின்னு யோஞ்சன்னு சொன்னான். அதனால் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோல்டு டோன்லேயே சொல்கிறாரு. ஸோ ஜங்கோக்குமே பல்ல கடிச்சிட்டு இவன் கூடலாம் பிடிக்கணுமா, ஏதாவது பொண்ணு அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே அப்படியே போகிறாரு. ஸோ அங்கே போனதுமே அவங்க வந்துட்டு டயாங் ரூமில் தான் படிச்சிட்ருக்கான். ஸோ அவன் படிச்சிட்ருக்கான். டயாங் வந்துட்டு உட்காந்து அவரோட லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு ஒன்றுமே படிக்கல, ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ டயாங்குமே அவனோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா நம்ம ஜேகே வந்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். உடனே நம்ம டயாங் வந்துட்டு பக்கத்தில் ஒரு தண்ணி கிளாஸ் வச்சுருப்பான், அதை எடுத்து அப்படியே மூஞ்சிலே ஊற்றிடுறான். ஊற்றுனதும் ஜேகே வந்துட்டு ஐயோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே எழுந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு அப்படியே முழிச்சு பார்க்குறான். பார்த்தா டயாங் தான். டயாங்கை பார்த்ததுமே உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், இதுக்கெல்லாம் மேலே தண்ணி ஊற்றுனேன் அப்படின்னு சொன்னதும் டயாங் வந்துட்டு என்ன டாவா, நான் உனக்கு டாவா, நான் உன்னை விட எவ்வளோ வயசு பெரியவன் தெரியுமா, ஒழுங்கா சாருன்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னதும் உனக்கெல்லாம் என்னோட மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே பல்ல கடிச்சிட்டு எழுந்திருக்கிறாரு. ஸோ டயாங் வந்துட்டு ஓ உனக்கு இவ்வளோ கோவம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அவருமே எந்திரிக்கிறாரு. ஸோ இப்போ எப்படியும் மாற்றி 2 பேரும் முளைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படி முளைச்சிட்டே இருக்கிறப்போ கரெக்டாக வந்துட்டு நம்ம ஜேகேக்கு வந்துட்டு அவங்க அப்பா தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி எப்படிடா போயிட்டுருக்கு அப்படின்னு படிச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்டதும் ஜேகே வந்துட்டு பார்க்குறாரு. ஆமாப்பா படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு சொல்கிறாரு. உடனே டயாங் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவர் நக்கலாக சிரிச்சுட்டே அப்படியே அங்கேருந்து நகர்ந்து போகிறாரு. உடனே ஜேகே வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு அவங்க அப்பா அதாவது அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னார்ல, ஸோ அதெல்லாம் ஒரு மண்டைக்கு வருது. மண்டைக்கு வந்தோடனே அப்படியே சைலண்ட்டாக அங்கேயே உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு அப்படியே இருக்கார். ஸோ அப்போ டயாங் வந்துட்டு என்ன பண்ணுறான், அவர் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு படிச்சிட்ருக்கப்பவே டயாங் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வராரு. ஸோ அவர் அப்படியே வெளில வரப்போ அவர் வந்துட்டு மேலே எதுவும் போடல, கீழே வந்துட்டு ஒரு டவல் மட்டும் அப்படியே கட்டியிருக்காரு.
ஸோ ஜேகே வந்துட்டு அவரை எதுவுமே அவ்வளோக்கு கண்டுக்கலை. ஸோ டயாங் வந்துட்டு அப்படியே வெளில வராரு. வெளில வந்துட்டு அவர் பாட்டுக்கு மிரர் முன்னாடி நின்றுட்டு அப்படியே அவரை ஹேர் ட்ரையர் வச்சு ஹேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே வந்துட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா நம்ம டயாங் வந்துட்டு ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே திட்டுற மாதிரிலாம் பேசியிருப்பான்ல. ஸோ அதெல்லாம் அவனுக்கு அப்படியே மைண்டுக்கு வருது. மைண்டுக்கு வந்ததும் அப்படியே நம்ம டயாங்கே முறைச்சி பார்த்துட்ருக்கான். ஸோ இதை வந்துட்டு நம்ம டயாங் வந்துட்டு மிரர் வழியாக பார்த்துட்றாரு. பார்த்துட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு அவர் அந்த ஹேர் ட்ரையர் அங்கே ஓரமாக வச்சுட்டு அவர் அப்படியே நம்ம ஜேகே பக்கத்தில் தான் வராரு. ஜேகே பக்கத்தில் வந்துட்டு ஜேகே ஆக்சுவலாக சோஃபாவில் தான் உட்காந்துருப்பார். ஸோ அந்த சோஃபாவில் 2 பக்கமும் கை வச்சுட்டு அவர் அப்படியே ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து நின்றுட்டுருக்காரு. ஜேகே வந்துட்டு அவரோட அந்த முடியில் இருக்க அந்த வாட்டர் ட்ராப்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஜேகேவோட புக் மேலேயே வந்துட்டு விழுகுது. ஜேகே வந்துட்டு அப்படியே நிமிர்ந்து அப்படியே நம்ம டயாங்கை தான் பார்க்குறாரு. நம்ம டயாங் வந்துட்டு அப்படியே ரொம்ப ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜேகேவை தான் பார்த்துட்ருக்காரு. ஜேகே வந்துட்டு நெகுரு நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே டயாங் வந்துட்டு அவரோட ஒரு கையெடுத்து நம்ம ஜேகேவோட சின்ன அப்படியே ரொம்ப டைட்டாக பிடிச்சி அப்படியே ஒரு ஃபேஸ் அப்படியே நல்லா மேலே அவரை பார்க்குற மாதிரி வைக்கிறாரு. அவரோடனே ஜேகே வந்துட்டு உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரியே அவர் அப்படியே பல்ல கடிச்சிட்டே பார்க்குறாரு. டயாங் வந்துட்டு நீ எதுக்குடா எப்போ பாரு முறைச்சி பார்த்துட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஜேகே வந்துட்டு எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கும், உன்னை பார்த்தாலே அப்படி எரிச்சலாக வருது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே டயாங் வந்துட்டு என்ன எரிச்சலாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இன்னும் க்ளோஸ்அப்பில் பார்க்குறாரு. நம்ம இன்னும் க்ளோஸ்அப்பில் கிட்ட போகிறாரு. கிட்ட போயிட்டு ஓ அப்போ உனக்கு என்னை பார்த்தா எரிச்சலாக இருக்குது, என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கலை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அப்படி என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜேகே வந்துட்டு கையில் புக் வச்சுருப்பார். ஸோ அந்த புக்கை எடுத்து அந்த பக்கத்தில் இருக்க அந்த இன்னொரு சோஃபாவில் வச்சுட்டு அவர் ரொம்ப க்ளோஸ்அப்பில் போகிறாரு. நம்ம ஜேகே வந்துட்டு நீ என்ன பண்ணுற, நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங்கை வந்துட்டு பிடிச்சி தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம டயாங் வந்துட்டு அவர் சொல்கிறதெல்லாம் எதுவும் கேட்கல. அவர் பாட்டுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் போகிறாரு. க்ளோஸ்அப்பில் போயிட்டு அப்படியே நம்ம டயாங்குக்கும் அவருக்கும் வந்துட்டு ஜஸ்ட்டு 1 இன்ச் கேப்பு தான் இருக்கும். அவர் அப்படியே வந்துட்டு உனக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதை தாண்டா நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸ்அப்பில் சொல்லிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட போவார். பார்த்தா நம்ம ஜேகே வந்து டக்குன்னு அப்படியே கண்ணை டைட்டாக முடிக்கிறாரு. லிப்ஸையுமே ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. எங்கடா கிஸ் பண்ணிடுவானோன்ட்டு. பட் நம்ம டயாங் வந்துட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே அவன் கண்ணை தட்டி கொடுத்துட்டு அவர் அப்படியே அங்கேருந்து மூவ் ஆகிடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் சூன் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்டா. அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் என் வாய்ஸில் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா ஐ எம் ஸோ சாரி. பிகாஸ் எனக்கு வந்துட்டு த்ரோட் பெயின் இருக்குது. அதெல்லாம் தாண்டி நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங்டா. தேங்க்யூ.